ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 10வது சாப்டர் விபூதி யோகம். இதனோட மீனிங் என்னன்னா, கிருஷ்ணரோட சக்தியை வெளிப்படையாகவே பார்க்கறது தான். சக்தின்னா ஸ்ட்ரென்த்து தான். இப்போ நாம் புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை, நம்மளை மாதிரி மனுஷங்க இவங்களெல்லாம் பெரியது. அப்புறம் அதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதெல்லாம் அதிலெல்லாம் பகவான் கிருஷ்ணர் மறைஞ்சி அவரோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படையாகவே நாம் பார்த்து ஆமாப்பா இது நிஜந்தான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் விபூதின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், தீ இது எல்லாமே நமக்கு நேச்சராக கிடைக்கிறது. இதில் இருக்கிற வெளிச்சம் பகவான் கிருஷ்ணரோட தான். ஆனால் இதிலையே அவர் சூரியனாக இருக்கார். அசுவனி, பரணி, கிருத்திகைன்னு மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சந்திரனா பகவான் கிருஷ்ணர் இருக்கார். மரத்தில் அரச மரமாக கிருஷ்ணர் இருக்கார். பறவையில் கருடனா கிருஷ்ணர் இருக்கார். விலங்குல சிங்கமாக கிருஷ்ணர் இருக்கார். மீனில் முதலையா கிருஷ்ணர் இருக்கார். வேதத்தில் சாமவேதமாக கிருஷ்ணர் இருக்கார். மலையில் இமயமலையாக கிருஷ்ணர் இருக்கார். மனிதர்களில் ராஜாவாக கிருஷ்ணர் இருக்கார். இந்த மாதிரி எது இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறோமோ அதிலெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரு. இதை தான் விபூதி யோகம்னு நாம் புரிஞ்சிக்கணும். அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வாய் விட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு தடவை சொன்னால் 10 தடவை சொன்ன மாதிரி, உதட்ட மட்டும் அசைச்சி வெளியில் கேட்காம சொல்கிறது 100 தடவை சொன்ன மாதிரி. ஆனால் மனசில் மட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னால் 1000 தடவை சொன்ன மாதிரி. உங்களுக்கு எது முடியுமோ அப்படி நீங்கள் சொல்லலாம். இதோட 10வது சாப்டர் விபூதி யோகம் முடியுது. இனி அடுத்த பதிவில் 11வது சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.